ஹாய் கைஸ், வெல்கம் பேக். கண்ணால் கழிச்சு உங்களுக்கு காண்றேன். கண்ணால் பிறகு வீடியோ பண்ணுறேன். கொன்ன தட்டுறதுக்காக. அதனால கொஞ்சம் தடுக்குது. இது பின்னாடி பார்க்கவும் சந்தோஷமாக இருக்குது. திரும்பி ஆரம்பிக்க போகிறேன்னு. ஏன்னா இன்னும் 3 நாளில் எனக்கு இது வரும். பேர் என்ன, 1 year anniversary ஆக போகுது. 100 days இன்னும் 100 வீடியோ. அதனால அது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வீடியோ வரும். அதனால இந்த வீடியோக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ எடுத்தால் அது நாளைக்கு வரும். ஆனால் இந்த வீடியோ என்னைக்கு வரும். ஓகே, நீ கேள்விப்பட்ட மாதிரி இது ஸ்பெயின் வேர்ல்ட் கப் வென்றுச்சு ஃபுட்பாலில். எங்களோட ஜெர்மனி தான் தோற்று. ஜெர்மனி எது கூட எக்வாடோர் இல்லை பரகுவேயோட தோத்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நெய்மார்லையும் ரொனால்டோலையும் கடைசி வேர்ல்ட் கப். பக்கத்தில் உள்ள பெல்ஜியம், இப்போ ஃப்ரான்ஸ் எல்லாம் தோற்று போச்சு. ஃப்ரான்ஸ் நான் இன்னைக்கு என்ன எல்லா நாளும் நான் நினச்சது தோற்று போயிடுச்சு. நாச்சு ரொனால்டோ நீ மெஸ்ஸியை போட்டு நல்லா பொழப்பன்னு நினச்சேன். அதனால அது போயிடுச்சு. எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல ஸ்பெயின் விளையாண்டு. ஏன்னா அந்த லமீன் யமால் 19 வயசு நினைக்கிறேன், அவர் செம்மையாக விளையாண்டார். அவன் தான் விளையாடுறதுக்கு திறமான விளையாட்டுக்காரன். வயதும் குறைவு, அதே நம்பரில் 19 வயதில் 19 நம்பர் போட்டுருக்கு. அப்போ மெஸ்ஸி எப்படி விளையாண்டாரு? மெஸ்ஸி அவன் நம்பரை தான் விளையாடுனான். கடைசி நேரத்தில் தான் அது என்ன செய்யறது, கூடுதலாக ட்ரை பண்ணாங்கன்னா மெஸ்ஸியை தான் எல்லாரும் 4 பேர் மெஸ்ஸியை ஒரே நேரத்தில் மார்க் பண்ண துவங்கிட்டாங்க. அதில் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு மெஸ்ஸிக்கு. ஒரு கோரம் அடிக்க விடவே இல்லை பார்த்தீங்களான்னு. ஆனால் நல்ல விளையாட்டு, ரெண்டும் நல்ல விளையாட்டு. ஆனால் கடைசியில் இப்படியா போச்சு. நானும் அர்ஜென்டினா வருமானம் நினைச்சு கொண்டிருந்தேன். மெஸ்ஸி கடைசி தானே விளையாட்டு, இதோட போடுவாங்க. அப்படியா போச்சு. அப்போது போர்த்துகல் என்ன சொல்கிறீங்க? போர்த்துகல்ல இனி அவர் ரொனால்டோ இனி அவர் முடிஞ்சது. அவர் வீட்டை தான் இனி விளையாட மாட்டான். நெக்ஸ்டோட ட்ரெயினராக வரானோ தெரியாது. அவன் மகன் வேற இப்போ 16 வயசு. அதோட பிரான்ஸ் ட்ரெயினரும் மாறிட்டார். இன்றைக்கு அவர் புது ட்ரெயினர் வந்துருக்கு. இது போர்த்துகல் ட்ரெயினரும் மாறிட்டாரு. ஏன்னா தோத்துனால இல்லை 2 பேரும் மாறிட்டான். ஓகே, இந்த இன்னைக்கு வீடியோ என்னன்னு தெரியுமா? செக்மெண்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போவோமா? ஓகே, எனக்கு முதல் விஷயம் என்னென்னா, என்னை புதுசாக வாங்கினா சாமான்கள் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, முதல் விஷயம் என்னென்னா இதுதான். இது என்னென்னா எண்ணெய் இருக்குல்ல, அது ஏன் கையில் தேய்ப்பானே, எனக்கு அந்த எண்ணெய் கையில் பட்டான்னு பிடிக்காது. அதனால இந்த இது எடுத்து இப்படி செஞ்சுப்பேன். இது பற்றி சொல்ல எனக்கு மொட்டையெல்லாம் போட்டு தட வேணும். இப்போ புதுசாக இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளேட்டிங், அதுக்கப்புறம் அந்த டிக் ஃபைபர். அது கேப்பான இடத்துல இப்படி செஞ்சால் முடி இருக்கிற மாதிரியே காட்டும். ஆனால் ஆர்டிஃபிஷியல். அது ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க, ஆனால் தெரியல என்ன நடக்குது. ஓகே, 2வது இதுக்கு போமா? இது இப்போ நீங்கள் சேனல் லோகோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சிங்கம் இருக்கும்ல, அது நான் ஜூ போனேன். அதில் இது வாங்கினேன். ஒரு பிங்குயின் இதுக்குள்ளே இதுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே 2 பிங்குயின் இருக்குது. இது நான் ஃபோட்டோவெல்லாம் எடுத்தேன். அது கடைசியில் கிளிப் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, சிங்கம் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். புலியெல்லாம் கண்ணேன், டால்ஃபின்ஸ் கண்ணேன், ஒரு ஊத்த மீனை கண்ணேன், எல்லாத்தையும் கண்ணேன். குரங்கு கண்ணேன். இங்கே ஸ்கூலால் கூட்டிகிட்டு போனாங்க. சிங்கம், புலி, புலி, குரங்கு. அதெல்லாம் கேச்சா என்ன சொன்னாருன்னு, குரங்கு தான் குரங்கு போயிட்டேன். அது சகஜம் பார்த்து அப்படியே ஏசுறது. ஓகே, இது நீங்கள் பிடிச்ச என்ன சொல்ல விரும்புறீங்களா? இது என்ன சொல்கிறது, இது என்னென்னு தெரியும் தானே. பிங்கு அது கடந்த நின்று வழியில் வரைக்கலாம் வடுகா வரும் ஸ்டைலில். நடந்து வரைக்குள்ள தெரியும் தான் இந்த நடை எப்படி என்று. காலைக்குள்ள பிள்ளைக்கு அரைக்கு தான் நடந்து வருது. அதுக்கப்புறம் நான் கங்கூரு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச இது என்ன, பிடிச்ச
பிடிச்ச விலங்கு என்ன? பிடிச்ச விலங்கு எனக்கு குரங்கு தான். குரங்கு தான் விருப்பம். எனக்கு பிடிச்ச விலங்குன்னா அது நான் தான், சிங்கம். சிங்கம். ஓகே, அடுத்தது என்னன்னா, அடுத்தது வந்து நாங்கள் வந்து ஒரு செயினை பார்ப்போம். ஓகே, உங்களுக்கே தெரியும் நான் ஒரு கிறிஸ்டியன், அதனால இருங்க, ஒரு கோல்ட் கலர் இது பெரிய சிலவை பெண்டன்ட்ல சில்வர் போட்டிருக்கு. பெண்டன்ட்ல ஏசப்பா அந்த இது போட்டிருக்கு, க்ராஸ் உண்டு. எஸ், இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டிசைன்ஸ் இருக்குது. ஒரு பக்கத்தில் நார்மல், இன்னொரு பக்கத்தில் டிசைன். கோல்ட் இந்த இப்போ நகை கடைக்கு போனால் எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு கோல்ட் தான் அழகுன்னு, இல்லை? அன்னைக்கு போட்டு பூ கூட. ஆமாம், அதுக்கு கோல்ட் செயின் தான் நான் வண்டி கொடுப்போம். இல்லை, கோல்ட் செயின் தேவையில்லை, எனக்கு இதுவே போதும். கஷ்டத்தின் நிமித்தம் அப்படி சொல்லுவேன், கட்படி வண்டி கொடுத்தா போடுவேன். கஷ்டத்தின் நிமித்தமா? நான் என்னத்தான் கஷ்டப்படுறேன்? எங்கட கஷ்டம். உங்களுக்கு கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இது காதுக்கு போடுறது, இது கேட்டா தாத்தாக்கு நல்லா வெறுப்பாகும். இது இந்த நேரம் காதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவார். இங்கே இருந்து தினோண்டு கத்துனா கேட்காது, என் காதுக்குள்ளே போட்டுருக்கு. நான் சொன்னேன் கரண்டி எரிஞ்சு ஓட்டு இல்லைடாண்ட வீட்டுக்குள்ளே இருக்கைக்குள்ளேயும் போட்டுக்கொண்டு இருப்பார். பெல் அடித்தாலும் கேட்காது. நான் தான் உடம்பி போய் கதவை திறக்க வேணும். அதெல்லாம் எக்ஸசைஸ் தானே. இல்லை, இன்னொன்று என்னன்னா, நான் சொல்ல வந்துட்டேன். நான் வந்து நினைக்கிறேன் 1 மாதத்துக்கு முன்னாடி பேப்டிஸ்மம் எடுத்துட்டேன். சாமுவேல் என்ன ஞானஸ்நான பேர் சாமுவேல். அதான் மறந்துட்டு உங்களுக்கு ஒன்று பேர் சொல்லி இருக்கணும். போன கிழமை 2 கிழமை இருக்கும் எடுத்து. ஓ, அது அது அதுக்கு முன்னாடி பெரிய இது நடந்துச்சுன்னா, பெரிய இன்சிடென்ட் யாருக்கா என்ன? அந்த அண்டைக்கு இரவு கதவுல போய் விழுந்து மண்டை உடைஞ்சு சத்தம் வந்து சாத்தாண்ட விளையாட்டு எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிற அடுத்த நாள் முதல் நாள் நடக்குது. இல்லை, அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுக்க பிறகு டிரெக்ட் ஹாஸ்பிட்டல். அவங்க ஒரு டாக்டர் சொன்னாங்க தையல் போடணும்னு, அது இன்னொன்று சொன்னாங்க தேவையில்லைன்னு. அதுக்கப்புறம் அப்படியே தன்னாலே ஓகே ஆயிடுச்சு, காஞ்சிட்டு. காஞ்சிடுச்சு. இப்போ வந்து என்னால் பின்னுக்கு செய்ய முடியும், எல்லா இடத்துலையும் செய்வோம். அப்போ கொஞ்சம் வலி இருக்கத்தான் செஞ்சிச்சு, தலையெல்லாம் ஆட்ட முடியல. அதனால நான் கொஞ்சம் பயந்த என்னன்னா, தண்ணியில இருக்கிற நேரம் இதுல நின்றது வாசல் அடியில போ டபா 2 விழுந்து கதவு இந்த கைப்பிடியில தலை அடிச்சுதான். ஆனா என்னண்டு கைப்பிடிக்கு போய் விழுந்தாரு தெரியல இந்த நிலையில இருந்து. நான் அன்கான்சியஸ், தள்ளி கொண்டு போய் இடிச்சு விட்டுருக்கான் கள்ளப்ப. அன்கான்சியஸ்ல இருந்தேன், எனக்கு என்னன்னே தெரியல. மெமரி லாஸ் ஃபுல்லா அந்த நேரத்தில் மட்டும். அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. ஓகே, காதுக்கு போடுறது JBL பிராண்ட். ஓகே, அடுத்தது திரும்பி இன்னொரு காதுக்கு போடுறது இயர்ஃபோன். இது வந்து வயர்லெஸ். இது வந்து இது பேர் என்ன, ஏர்பாட். அதனால இதுவும் தாத்தா கண்ணா வெறுப்பாகும். இல்லை தாத்தா, நான் காதுக்கு போட்டேன்னா என்ன வேலையெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. காதுக்கு போட்டால் போட்டது தான், அது கரெக்டாக மாட்டான். நாங்கள் கத்தி போட்டு கிட்ட போய் தட்டுனா தான் அண்டு பார்ப்பேன். இல்லை, என்னன்னா இது வந்து இப்போ தாத்தா எங்கன்னா இது பேர் என்ன, டிவிலன்னா இப்போ சமையல் இது இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கொள்வார். அதனால் என்ன போர் அடிக்கிற நேரம் கொஞ்சம் காதுக்கு போடுவேன். அப்போயாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்கான மியூசிக் கொஞ்சம் கேட்பேன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மியூசிக்ஸ் எல்லாம் கேட்பேன். அதனால கொஞ்சம் இதுவாகிற நேரத்தான். இப்போ யாராச்சும் பெல் அடிச்சா திடீர்னு தான் எனக்கு கேட்காது. அப்புறம் தாத்தா இப்போ வந்து சில பின்னாடி யாராச்சும் இருந்தாங்கன்னா எனக்கு ஃபீல் வந்துடும் இருக்காங்க யாரோன்னு. எனக்கு அந்த பின்னாடி இருக்க சென்ஸ் வேலை செய்யும் தான். இல்லை யாராச்சும் முன்னாடி சைடில் இருந்து வர போகிறாங்கன்னா எனக்கு இங்கே இருந்து தெரியும் யார் வர போகிறாங்க. அதனால் இப்போ வந்து எனக்கு பிடிச்சது எனக்கு. தாத்தா இதை பற்றி என்ன மாதிரி சொல்ல விரும்புகிறீங்களா? எங்களை இதில் 3 மணிக்கூர் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இப்போ காட்டுறது புதுசு. இப்படி 3 எடுத்துருக்குறேன். படசெல்லாம் முதல்ல ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணிக்கூட்டு பைத்தியக்காரன் எங்கள் கடையில் மணிக்கூட கண்டாலும் வேண்டிடுவான். வேண்டி கொண்டு வந்து பட்டு நிறைய சேர்த்து வச்சிருக்கு. நான் சொன்னேன் கஷ்டப்பட்ட ஆக்கள் கொண்டு ஒவ்வொண்டா கொடுக்குறேன்,
நீ சேர்த்து பையும் நீ பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் நான் ஸ்ரீலங்காவுக்கு போடுவேன் ஒரு நாளைக்கு. அப்போ எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போடுவேன் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆனால் அது போடுறது சான்ஸ் இல்லை, ஏன்னா நான் வந்து அந்த பூட்டி வச்சு லாக் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு பாக்ஸுக்கு லாக் இருக்குது, பூட்டி தான் துறப்ப கொண்டு தெரியுது. ஆனால் அவர் இந்த பிளான் தெரியுமா, அவர் வந்து அந்த இது பேர் என்னன்னா இந்த கிளாஸ் உடைக்கலான்னு பார்த்தாரு, ஆனால் அது உடைக்கல, அது ப்ரொடக்டிவ் கிளாஸ். அதுக்கு நான் எப்படி கடை துறப்ப போட்டு திறந்துடுவேன். இப்போ தான் என்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியுது. பார்த்தீங்களா கிளாஸ், இசாட் பிராண்ட் க்ரீன் டயர். ஓகே, அடுத்த வாட்ச் எடுப்போமா? அடுத்தது வந்து 2 பிராண்ட் ஒரே பிராண்ட், ஸ்டீவ் மேடன் பிளாக் கலர் டயர், எல்லாம் கோல்டு. சொல்லுங்க கோல்டு அதான் சொல்லுங்க. அது நல்லா போச்சு. நான் அதை கண் வச்சிருக்கிறேன், பார்த்து அடிப்பலாம் நேரத்தில் அடிக்கலாம், ஆனால் எந்த இடத்துல வச்சிருப்பேன்னு தெரியாது. நான் துறப்பு தேடி எடுப்பேன். அப்படியும் இல்லை இல்லை, அந்த துறப்பை எடுத்துட்டீங்க, அது ஈஸியாக எனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த பாக்ஸிங் இருக்குன்னு தெரிஞ்சு உங்களுக்கு அதுதான் நான் தேடி பிடிச்சிருக்கேன். மற்ற மணிக்கூடு அவருக்கு மற்ற மணிக்கூடுனா இதுதான் என் ஃபஸ்ட்டு கோல்டு வாட்ச், ஃபுல் கோல்டு. இதுதான் இப்போ நான் புதுசாக வாங்கினேன். உள்ளுக்கு இது டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். தாத்தா ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீ கண் வச்சாச்சு என்னை தாத்தா கையில் அந்த மணிக்கூடு இருக்கும். கோல்டு இதுதானே தாத்தா எடுத்து காட்டுவேன். இல்லை என்ன, இப்போ வந்து இவர் இப்படி இருக்காரு, ஒரு நாளைக்கு 101வது வீடியோவான்னு நினைக்கிறேன். இவரை எப்படி நான் வந்து அழகுபடுத்துறேன்னு ஒரு வீடியோ பண்ணுவோமா? அது பரவாயில்ல, செய்வோமா? ஓகே, இப்போ வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லாத்துக்கும் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தாத்தாவோட பேரை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஹூஹூ ஹான்னு எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருங்க தாத்தாவை. ஓகே ஓகே ஓகே, பாய் பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய்.